அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அப்பா வரதுக்குள்ள தொலைஞ்சு போன மாடை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி எவ்வளோ தேடி பார்க்கறாங்க. ஆனா கிடைக்கவேலன்னு சொல்லி ஒரு வயல்வெளியில இருக்க ஒருத்தர் கிட்ட போய் கேட்டு பார்க்கறாங்க. ஆனா அவர் இவங்களை பார்த்ததுமே அடிக்க வந்து உன்னோட மாடு என்னோட வயல்வெளியை மேஞ்சிருச்சு, அதனால பட்டியில கட்டி வச்சிருக்க, காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாரு. இவன் திட்டு வாங்கினதை பார்த்த தம்பி சிரிக்க ஆரம்பிச்சிடான். அதனால இவன் கடுப்புல அடிச்சிடறான். அடி வாங்கின கோவத்துல கண்டிப்பா நான் வீட்டுல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவன் அந்த மாடை தேடி அந்த பட்டிக்கு போறான். அந்த பட்டியோட ஓனருமே மாடை இங்க விட்டுட்டு போனதுக்கு 200 ரூபாய் பணம் தந்தா தான் இங்க கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லிடுறாரு. இவனும் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போய் கேட்டு பார்க்கறான். கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி வீட்டுக்கு போறான். இவங்க அம்மா அவன் கோவத்துல இவனை திட்ட ஆரம்பிச்சு எவ்வளோடா கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கறாங்க. 200 ரூபாய் சொன்னதுமே பக்கத்து வீட்டுல போய் கேட்கறாங்க. அப்பதான் அந்த அக்கா பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்ததுமே 200 ரூபாய் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா இவங்க அந்த பிறந்தநாளை பார்த்ததுமே ஒரு நாள் இந்த பையன் பிறந்தநாளுக்கு இது வரைக்கும் கேக் வெட்டினதே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பான். கேக்கோட வேலை இவங்க கிட்டே என்னன்னு கேட்டு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தா தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா கால் பண்றாரு. பட்டா கொடுக்குறவரு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாரா, நாளைக்கு தான் வருவாரா, அதனால நானும் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த பையன்கிட்டயே பணத்தை கொடுத்து மாடை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு சீக்கிரமா போக சொல்றாங்க. இவனும் வேகமா ஓடி போயிட்டு மாடை கூட்டிட்டு வரதுக்காக ரொம்ப சந்தோஷமா அந்த ஓனரோட கதவை தட்டுறான். அவரும் வெளியே வந்து காசு இருக்கான்னு சொல்லி கேட்கறாரு. என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல கையை விடுறான். பார்த்தா பாக்கெட் ஓட்டையா இருக்கு. இப்ப எங்க காசை தொலைச்சோன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா. ஆனா கிடைக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு கூட போகாம நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருக்கான். அப்பதான் இவன் பாக்கெட்ல சாக்லேட் எடுத்து பாக்குறான். ஆக்சுவலா இவன் பாத்ரூம் போகும்போது இந்த ஊர்ல இருக்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா கூட லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை இவன் பாத்துறான். ஆனா அந்த அண்ணன் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்துருப்பாரு. இப்ப வேற வழி இல்ல, அவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கே போயிடுறான். இவனை பார்த்ததுமே அந்த அண்ணனுக்கு அள்ளி விட்டுருது. என்னடா பிளாக்மெயில் தான் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பையன் என்னோட அப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாருனா அதுக்குள்ள நான் அந்த மாட்டை எப்படியாச்சும் வீட்டுல கொண்டு போய் விண்ணனா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணனா இல்லனா சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சறான். ஆனா இந்த அண்ணன் கிட்ட சுத்தமா காசு இருக்காது. அவங்க லவர் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு கிட்டே இருக்காது. சோ இப்போ இந்த பையனோட வீட்டுல கோழி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். கோழி இருக்குன்னு சொன்னதுமே உங்க வீட்லயே கோழி திருடலாம்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறானுங்க.